விட ரொம்பவே ஹார்ஷானது இந்த ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் நீங்க நல்லவரா கெட்டவரா வல்லவரா நல்ல பண்பு படைத்தவரா எதுவுமே பார்க்காது. அது அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கும். உங்களோட எஸ்எல் எத்தனை வாட்டி அடிச்சிருக்கும். என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது இது கிடையாது. யாரையுமே பார்க்காது. ஆண் பெண் முதியவர் பெரியவர் இளையவர் யாரையுமே பார்க்காது. உங்க ஃபேமிலி பிரச்சனை என்ன, உங்களுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, எது நம்மளோட சேனல் நேம் வெப்சைட் நேம் பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்பாங்க, எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு நேம், எதுக்கு இவ்வளவு ஹார்ஷான ஒரு நேம், ஷட் அப் அண்ட் வெயிட் ஃபார் யுவர் ஜோன் அப்படின்னு ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான காரணம் மார்க்கெட் எவ்வளவு ஒரு சீரியஸான பிசினஸ் அப்படிங்கறது காட்டுறதுக்காக என்னோட ட்ரேடர்ஸ் என்னோட கம்யூனிட்டியில சேர்றவங்க யாருமே ரேண்டம் ட்ரேட் எடுக்கக்கூடாது, அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு நேமை செலக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி செலக்ட் பண்ணதான் இந்த ஷட் அப் அண்ட் வெயிட் ஃபார் யுவர் ஜோன். நம்மளோட ஜோன்ல நம்மளோட செட்டப்ல நம்ம உட்காந்தாலே இங்க நடக்கக்கூடிய பாதி பிரச்சனை, பாதி எஸ்எல், பாதி ப்ளோ அவுட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதுல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியும். எஸ், இது என்னோட பேர், நம்மளோட சேனல் நேம், நம்மளோட வெப்சைட் நேமை விட ரொம்பவே ஹார்ஷானது இந்த ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் நீங்க நல்லவரா கெட்டவரா வல்லவரா நல்ல பண்பு படைத்தவரா எதுவுமே பார்க்காது. அது அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கும். உங்களோட எஸ்எல் எத்தனை வாட்டி அடிச்சிருக்கும். இங்க யாருமே உங்களுக்கு கருணை காட்ட மாட்டாங்க. அவ்வளவு ஹார்ஷான ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ்ல நான் கருணமனம் படைத்தவன், எனக்கு ஏத்த மாதிரி இந்த மார்க்கெட்டும் சாஃப்டா இருக்கும்னா என்னைக்குமே இருக்காது. ஸோ அவ்வளோ குரூயலான ஒரு இடத்துல நம்ம பிசினஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க பணம் படைத்தவருக்கு முதலைகள் அவ்வளவு பேர் இருப்பாங்க. நீங்க சம்பாதிச்சுட்டு போங்க விடுவாங்களா? அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் மாத்துங்க. அதாவது ஷேர் மார்க்கெட் அந்த பிசினஸ்ல நீங்க கருணை எதிர்பார்க்க கூடாது அப்படிதான் சொல்றமே தவிர இந்த மைண்ட் செட் எடுத்துட்டு போய் வெளியே அப்ளை பண்ணணும் அப்படி கிடையாது. இப்போ நீங்க வெளியே ஒரு நல்ல உள்ளம் படைத்தவரா இருக்கீங்கன்னா அது உங்களோட பர்சனல் கேரக்டர். பட் அந்த கேரக்டரோட இன்வால்மெண்ட் எதுவுமே உங்களோட பிசினஸ் சைட் ஆஃப் ஷேர் மார்க்கெட்ல இருக்கவே கூடாது. அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு சாஃப்ட் நேச்சரா இருப்பீங்க. நீங்க ஒரு லாஸ் வந்தாலுமே என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது இது கிடையாது. யாரையுமே பார்க்காது. ஆண் பெண் முதியவர் பெரியவர் இளையவர் யாரையுமே பார்க்காது. உங்க ஃபேமிலி பிரச்சனை என்ன, உங்களுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு எதுவுமே பார்க்காதுங்க. அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி ஒரு நேம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப் நேம் பார்த்தாலே நம்மளோட இன்ஸ்டாகிராம் குரூப்போ இல்ல டெலிகிராம் குரூப்போ அப்படி இல்லைன்னா இப்போ புதுசா டிஸ்கார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கார்டோட குரூப்போ எது பார்த்தாலும் அது அவங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுமே நம்ம சேனல் நேம் பார்க்கும்போது அது உரைக்கணும். ஷட் அப் அண்ட் வெயிட் ஃபார் யுவர் ஜோன். அதுக்காக தான் செஞ்சது. ஸோ மார்க்கெட்ல மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுங்க. மார்க்கெட் அதுக்கேற்ற சன்மானம் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க ஏனோ தானோன்னு மார்க்கெட்ல இருக்கக்கூடாது. இது என்னோட ரிக்வெஸ்ட். ஸோ பி மெச்சூர். பிஸ்னஸ் என்ற மைண்ட் செட்ல வாங்க, கேம்பிளிங் என்ற மைண்ட் செட்ல வராதிங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.